மட்டன் இல்லைன்னா பீஃப் உப்பு கறியை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி கொஞ்சம் இஞ்சி மஞ்சள் பொடி சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாயிருவீங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம் சேர்த்து தண்ணி சேர்த்து பேஸ்ட்டுமாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி காய்ச்சதும் பட்டை, கிராம்பு, வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கூடவே ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. 4 கத்திரிக்காய் நறுக்கி சேர்த்து அதையும் கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேக வச்ச உப்பு கண்டத்தையும் உள்ளே இறக்கி நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலுக்கு தேவையான கொஞ்சம் மல்லிப்பொடி, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசால் பொடி, மட்டன் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அரைச்சி ரெடி பண்ண பேஸ்ட்டையும் உள்ள இறக்கி கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரசாரமாக உப்பு கண்ட குழம்பு ரெடி.